ஸோ ஹாய் டிடிசி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஒயிட் ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த கேமோட பார்ட் 2 தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த கேம் பிளே வந்து நான் முடிச்சிட போகிறோம். ஓகேவா? ஸோ இடையில ஒரு வாரம் மட்டும் வீடியோ போட முடியல, அது சில பல பர்சனல் மேட்டர். ஸோ ஓகேங்க, ஒரு இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிரன்ச்ரோல் கேம்ஸ்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் பிளான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிரன்ச்ரோல் கேம்ஸை ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா கிரன்ச்ரோல் கேம்ஸ் நிறைய எதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் முக்கியமான ஃபேமஸாக இருக்கக்கூடிய அனிமே எல்லாமே கேமாக வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேம் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல தான் நம்ம எங்கே விட்டோமோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியாச்சு. இங்கே என்னமோ இருக்கே, என்னது சோய் மில்கா? என்ன புரியலங்க, ஏதோ மில்க் வரை எது தெரிஞ்சு சாப்பிட்ற விஷயமா தான் இருக்கணும். ஓகே, இங்கே என்னமோ இருக்கே. ஓகே, பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் தெரியல. ஸோ வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கான பேட்டர்ன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். ஓகேங்க, இங்கே என்னமோ இருக்குங்க. சிக்கு 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 என்னென்னமோ போட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் புரியலை, நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ இங்கே என்னமோ இருக்குது, ஏதோ பெண்ணுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ கதவை திறந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அந்த பொண்ணுங்களை யாரையாவது பார்த்தாலாவது அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியும். ஏமா கொரியன் கேர்ள் யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. ஓகே, இது எடுக்க முடியலை. ஓகே, வெளியில் போய் பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகேங்க, எங்கே என்னமோ இருக்குது. ஸோ எதுவும் மெசேஜ் வருது, மெசேஜ் பார்க்குறதுக்குலாம் டைம் இல்லை. ஓகேங்க, நம்ம இங்கே போன பார்க்கில் எடுத்த கல்லை கொண்டாந்து இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னு புரியல இது. ஓகே, என்னென்னமோ நடக்குது. அனிமில் வர மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு அனிமி கேம் தான். ஓகே, இப்போ என்னமோ நடந்துச்சு. என்ன நடந்துச்சு என்னடா? ஓகேங்க, போக முடியுமா நான் உள்ள? ஓகே, போக முடியலை. ஓகே, இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்கே. சரி, மேலே போய் தான் பார்த்துருவோமே. மெசேஜ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னங்க மெசேஜ் அதெல்லாம்? ஓ, டைம் ஆயிடுச்சுங்க மெசேஜை சொல்கிறாங்களோ. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. மேலே போகுதுங்க ரூட்டு. மேலே போகுமா இப்போ இங்கே போகுமா? என்னடா அது, இடமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த டோர் திறக்க முடியல. ஓகே, அப்படி இப்படி போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓகே, சுவிட்ச் இருக்கு. என்னங்க இதுக்கு இந்த லைட் எரியாமல் இருக்கலாமே. இனியா டிஜே செட்டப்லாம் இருக்கு. ஓகேங்க, இது எதாவது மியூசிக் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்கூல் ஹாஸ்டலில் மியூசிக் ரூம்லாமா இருக்கும். ஒரு தடவை கொரியாவுக்கு போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த சைடில் என்னென்ன இருக்குது எப்படிங்கிறத. ஓகேங்க, இது என்ன ரூம்னே தெரியலையே. எக்ஸிட்னு போட்டிருக்கு. எக்ஸிட் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, திஸ் ரூம். ஓகேங்க, நம்ம அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்போ எவனா வாடகை கீழே எவனா வந்தாலும் சொல்லியே முடிச்சிருவாங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் உனக்கு என்ன வேலை. ஸோ இங்கே என்னமோ இருக்குது. ஓகே, காயின். ஓகே, இது ஒன்று எடுத்து வச்சுக்காச்சு. ஓகே, இந்த கதவு திறக்கலை. இந்த கதவு இந்த கதவும் திறக்கலை. இந்த கதவு நொய்யி ஒன்றுமே இல்லை. இங்கே என்னமோ இருக்குங்க, ஏதோ எரியுது. ஓகே, ஸோ இதுவும் திறக்கலையே. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணணும்னே அவங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே காணும். ஐயா யாராவது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, இவன் என்னமோ காட்டுச்சு. நன்றாது. ஓ, அது இது பண்ணுறதுக்கு கீ வேணுமா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் கீ நான் அங்கே போய் தேடுறது. நான் வர எங்கெங்கேயோ வந்துட்டேன். ஆஹா, எங்கெங்கேயோ வந்துட்டோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உயரமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. ஓகே ஓகே, என்ன பண்ணுறதுன்னு வேணா சொல்லுங்களேன்டா. இந்த கதவு திறக்க மாட்டேங்குது. ஆமாம், இது நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்த இடம் தானே. ஸோ ஆமாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் தான் இது. கேமோட பார்ட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம் இது தான். ஓகே, இப்போ இங்கே இது இருக்குது. ஓகே, இதையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இப்போ வந்து நான் நேரம் நம்ம மேலே போயிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எந்த டோர் இருக்கா? ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆமாங்க இந்த ரூட்டு தான். ஸோ அந்த பொண்ணோட ரூமுக்கு பக்கத்தில் நம்ம போய் ஆகணும். ஸோ அந்த பொண்ணோட ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சா? ஸோ இது அந்த பொண்ணு இருக்கிற இடங்க. ஓகேவா?
ஓகே அதான் காமிக்குது. இது இந்த பொண்ணு இருக்கிற இடம். பொண்ணு ரூம் கிட்ட வந்துட்டா நான் அந்த பொண்ணை தான் ஆளை காணையம்மா. கொரியன் கேள் உங்ககிட்ட இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வர பாடு இருக்கே, வந்து அந்த பேய்கிட்ட கொத்து விட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயா என்னன்னு தெரில, ஆனால் இது எங்கே இருக்குன்னு தெரியல. இதை முதல்ல நம்ம தேடி ஆகணும். ஓகேங்க. ஓகே எக்ஸிட்னு இருக்குது. ஓகே முதல்ல எக்ஸிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன எழுதியிருக்குங்கிறத படித்து சொல்கிறேன் கேளுங்க. தற்காலிகமா முகமூடியா அவுக்கணும்னா பயன்படுத்த வேண்டியது ஜிராஃபியோட ஷூ லேசர். ஐயா ஜிராஃபி ஷூவை போடாதே. ஃப்ளோரில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸில் ஒரு கோட் நம்பர் இருக்கும், அதாவது ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அது ஒரு டூல் பாக்ஸு. ஓகேவா, அந்த பாஸ்வேர்டு அங்கே இருக்கிற அந்த பாஸ்வேர்டை நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க அந்த பாஸ்வேர்டு தான் எடுக்கணும். ஓகே இப்போ அந்த பாஸ்வேர்டு எங்கே போய் தர்றது? ஓகேங்க கீழே போகிறதுக்கு இங்கே எதுவும் ஷார்ட்கட் இருக்கா என்ன? ஏங்க சரி நம்ம கீழே தானே இருக்கோம். ஆமாங்க. ஓகே இது ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை நம்ம கீழே இல்லை, நம்ம கீழே போகணும். இருங்க நான் உங்களை கீழே போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன். டக்கு டக்கு டக்குன்னு கீழே போடா. ஸோ ஓகேங்க ஒரு வேளை கீழே வந்தாச்சு. ஸோ இந்த இடம் இருக்குல்ல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நமக்கு தேவையான அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே போனோம்னா அந்த சொட்டத்தலையை வந்துடுவான். ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன். சொட்டை மொட்டை இவனு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். வேமா போடா. என்ன எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. நோ ஏதோ சரியில்லைண்ணா. ஸோ இது பார்த்தீங்களா எங்க வந்த இடம் தானே இது? என்ன வந்த இடத்துக்கே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆமாங்க வந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இல்லையே ஏதோ ஒன்று சரியில்லை. இருங்க இந்த டோர் திறக்குதா? ஓகே இது கிளாஸ் ரூம் டோரு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது. இது திறக்காணுமே எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்க இதாங்க நான் தேடி வந்தேன். ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது என்றாது. ஓகே இது திறக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும் போல இருக்கே. ஏன்னா இவ்வளோ கீ வச்சுருக்கீங்க. ஓகேங்க டூல் பாக்ஸ் இங்கே தான் இங்கே அந்த இருக்குது பிடிச்ச பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்கடா பாஸ்வேர்டு இருக்குது? ஸோ ஓகே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து மேலே போயிட்டு இந்த பாஸ்வேர்டை போட்டு பார்த்துடலாம். ஸோ ஓகே இப்போ வந்து இதை எடுத்துட்டு ஓகே கோடை கண்டுபிடிச்சா தான் நான் அந்த கோடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூமுக்கு வேணா போகணும். ஸோ அந்த ரூமுக்கிட்ட தான் நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. எங்கடா அந்த ரூமை காணோம்? எங்கிட்ட போனால் அந்த கேர்ள் ஸ்டைலர் தான் இருக்குது. ஏமா கொரியன் கேர்ள் யாரா இருக்கீங்களா இல்லையா? முதல் சீனில் அத்தனை பேர் இருந்தீங்களா, இப்போ யாரையுமே காணோம். ஓகே யாரையுமே காணும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இருந்த அந்த பிளேஸ் எங்கே இருக்குது? மேலே இருக்கோ? மேலே இருக்கா கீழே இருக்கா? இப்போ சரி போயே பார்த்துடலாம். ஸோ ஓகே நம்ம ஆரம்பத்தில் வந்த இடம் எங்கே இருக்குது? ஓகே எந்த இருக்குங்க. ஓகே அப்படின்னா இந்த டோரை திறந்துட்டு ஸோ இங்கே எதாவது சுவிட்ச் இருக்குமே. இவனுக்கு தான் கண்ணு தெரியாது. சுவிட்ச் போட்டால் கண்ணு தெரியும் போல. சுவிட்ச் போட்டேன் ஆனால் ஏன் லைட் தெரியல? சம்திங் இஸ் ராங். ஓகேங்க ஓகே சுவிட்ச் போட்டுக்கலாம். ஓஹோ அப்போ லைட் ஆனில் தான் இருந்திருக்கா? அருமைடா. ஓகேங்க இப்போ அது கொண்டாந்து இங்கே போட்டுடலாம். சரி தம்பி ஆமாம் பாஸ்வேர்டு போது எங்கே இருக்குது? நம்மளால் அதை பார்க்கவே இல்லையே. பாஸ்வேர்டு அந்த இதில் இருக்குனாங்க. பாஸ்வேர்டு இந்த இருக்குங்க 3126. ஓகேங்க இதான் பாஸ்வேர்டா? ஓகே நான் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 3126 ஓகே அன்லாக் ஆயிடுச்சு. ஓகேங்க 2 கீ கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே இந்த 2 கீ எங்கே எப்படி எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. ஸோ இங்கே இன்னொரு கீ இருக்குது. இது மட்டும் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 கீ இருக்குங்க இந்த இதுக்குள்ள மட்டுமே. ஓகே 3 கீ எடுத்தாச்சு. ஓகேடா இப்போ போயிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறதுல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போய் ஏதோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணணுங்கிற மாதிரி தோணுது. சரி மேலே போயே பார்த்துடலாமா? ஓப்பன் அம்மா ஆத்தாடி ஏங்க சொட்டை என்ன மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு ஒரு செகண்டு. டே சொட்டை தயவு செஞ்சு ஏத்தாவில் மட்டும் வந்துடாதா? உன் தலைக்கு வேணா தேங்காய் வாங்கி தரேன்டா. நல்லா குழுன்னு இருக்கான். நான் ஒண்ணு உன் தலைக்கு தேங்காய் வாங்கி தரேன். நான் வேணா தடவி விடுறேன். இந்த ரூம் வந்து அந்த ரூமு. ஓகே அப்போ நேராக போயிட வேண்டியதான். இப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூம் சரி போவோம். இந்த கீயை வச்சு அந்த பொண்ணு ரூமை திறக்க முடியுமா? பொண்ணு ரூமை திறக்க முடியும். ஆத்தாடியே சொட்டை வராங்க. டே சொட்டை யாரா நீ? எங்கேந்திரா வர? ஒப்பா ஓர அரே ஆயோ ஜஸ்ட் மிஸ். அந்த சொட்டை போயிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே சொட்டை அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டா. நான் கூட தள்ளி போயிட்டா நினச்சி கிட்ட போகிறேன். திருப்பி வந்துட்டாங்க கிட்ட. ஓகே நம்ம கொஞ்சம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருப்போம். சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருக்கான். ஸோ எனக்கு வந்து மாதிரி ஹார்ட் பீட் எகுதுங்க. ஒருவேளை உள்ளே வந்துட்டானா ஸோ அவன் லெஃப்ட்டில் வந்தானா ரைட்டில் புந்து வர்றான், ரைட்டில் வந்தானா லெஃப்ட்டில் புந்து வர்றான். ஓகே இது பிளானிங்கு. ஸோ இன்னும் அவன் உள்ளே வரல. உள்ளே வர வரைக்கும் ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. அவன் கிட்ட வரான் பேசாமல் உட்காந்துருவான். என்ன நின்றுச்சு?
அப்படியே நிற்கிறான் போலங்க, கதவு வந்துருவானோ? அவன் நடக்கிற சத்தம் கேட்குமே அவனுக்கு. டேய் தம்பி, டேய் சொட்டா, உனக்கு ஸ்பெஷல் தேக்காடை வைத்தரண்டா, அப்படியே ஓடி போயிடுறான். போயிரு. ஓகே, போகிறாங்க. நின்றுட்டான். டேய் சொட்ட தலையா, போய் தரோடா, ஏன்டா போற நிற்கிற அடே. ஸோ அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மறைஞ்சு போச்சு, இந்த கண்ணு மாதிரியான சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வெளியில் போயிடலாம். ஸோ இவன் என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடே சுற்றுறான்? டேய் தம்பி, பாய்ஸ் ஹாஸ்டல் சைடு கொஞ்சம் வாங்க, என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடே சுற்றுற? ஓகேங்க, இப்போ போயிட்டு நம்ம அந்த டோரை திறந்துடலாம். எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாங்க, ஒரு பாஸ்வேர்டு கொண்டு போய் அதில் போகிறதுக்கு இல்லையா? எப்பா, ஓகே, ஒரு சாவியை மட்டும் எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக போய் அங்கே ஏதோ டோர் இருக்குன்னு அந்த பேப்பரில் போட்டுருந்துச்சு, எனக்கு இந்த டோராக இருக்கணும். ஸோ திறந்துடலாம். ஆமாங்க, இந்த டோர் தான். ஓப்பன் த டோர். ஆனால் அங்கிட்ட என்னென்ன நடக்க போகுதுங்கிறது ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோ. என்னென்னமோ நடக்க போகுது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். தம்பி, ஓடு. என்னடா ஒன்றுமே இல்லை. ஓகேங்க, கட்சிடுங்க. ஆஹோ, மியூசிக் எஃபர்ட்லாம் பயங்கரமாக இருக்கேன். என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஹாரர் கேமு பேய்தா? ஐயோ, ஹாரர் கேம் மாதிரி ஃபீல் கொடுக்கலன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே வந்துருச்சா? வருதுடா, வந்துடுறா. ஐயோ, ஆமாம், அதான் கண்ட்ரோல் சார் கையில் இல்லையே. வருதுங்க, ஓடிட்டோடா. அதான் சவுண்டு வேறு காசு கிழிஞ்சு என்ன மறந்து போச்சு. ஹலோ. ஓகேங்க, பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு என்னதான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துருவோமே. என்ன ஃபுல் இருட்டாக இருக்குது? இல்லை, இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் வேணாம், வாங்க ரிட்டன் ஓடிடுவான். ஓடிடுவான். ஓகேங்க, என்னத்தை உள்ளே போய்கிட்டு நம்ம வேணா இப்போ இன்னும் 2 கீ வச்சுருக்கோம்ல, இன்னொரு கீ மொத்தம் 3 கீ. அந்த கீழே எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு கட்சின்னு வருது. ஏங்க, இவன் தானே அந்த ஹீரோயின் பொண்ணு? ஏம்மா கொரியன் கேர்ள், நில்லுமா, உன்னை பார்க்கறதே இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்கேன். இந்தம்மா, காது கேட்குமா கேட்காதா? என்ன நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்கு. டக்குன்னு கதவு தர. ஓகே, ஓடி. எங்க அந்த பொண்ணை காணோம்? அதுக்குள்ளேயுமா அது ரூமுக்கு போயிருச்சு. இது பொண்ணா இல்லை பேயா? ஐயா, சரி வேமா போனாங்க. ஸோ கைஸ், இந்த கேப்பில் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்க, இன்னொரு கட்சின்னு அந்த பொண்ணை உள்ள வர. நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றா. அதுக்கு நம்ம வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்கறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், நான் உங்களோட டைரியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, அப்போ அது உங்ககிட்ட தான் இருக்கா? ஓகே, இது கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்குறாங்க. ஆமாம், அது கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஓகேங்க, ஓகே, இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இடையில ஏதோ சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஒரு லவ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எவ்வளோ போட்டு தள்ளிட்டே. டேய் ஓகே, கீழே இருக்க இது இருக்கு. ஓ மை காட், டேய் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு லவ் டெவலப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது? பேசாம திரும்பி பார்க்காம ஓடிடுவோமா? அப்படியே கல்லு வாய் மேலச்சிரும். வாடா போனா. ஸோ ஓகே, இந்த இடத்துல போட முடியும் போல அந்த கீயை போட்டு பார்த்துடலாம். ஓகே, டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ள எதுவும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகேங்க, எதுவுமே இல்லை. அப்புறம் அதுக்குள்ள கீ கொடுத்தீங்க பரமா, நம்மள வேணும்னே அலைய விட்றாங்க பரமா. ஐயோ, அசிங்கப்படுத்தி விட்டாங்க, வேணும்னே அலைய விட்றாங்களே. ஸோ இங்கே ஒரு கீ இருக்கு. அவனே இதுக்குள்ளே எதுவும் இல்லாட்டி வச்சுக்க, அப்புறம் அவ்வளோதான் கடுப்பாயிருவேன். ஓகே, இதுக்குள்ள என்ன பார்க்கலாம். சும்மாவே ஸ்கூல் பிடிக்காது, நீங்கள் வேறு ஸ்கூலுக்குள்ளே அலைய விட்றீங்க. என்னடா ஒன்றுமே இல்லை, நிஜமா ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த பெண் மட்டும் தான் இருக்குது. அட போங்கடா, ரூம் இஸ் வெரி டார்க். அடடே போடா இல்லை. ஸோ நம்ம போய் வேற பண்ண முடியும்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ இதான் சரியாக வரும்னு தோணல. ஸோ நம்ம டேரெக்டாக போயிட்டு டோரை திறந்துட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். அந்த பொண்ணை வேறு எப்படியா காப்பாற்றி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஆண்மகனே எனக்கு எவ்வளோ வேலை இருக்கிறது. ஓகேங்க, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு கீ இருக்குது. இந்த கீ வந்து வேணா திறந்துடலாம். ஓகே, திறந்தாச்சு நினைக்கிறேன். ஆமாங்க, திறந்தாச்சு. ஸோ பக்கத்தில் சில பல டோர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது லெஃப்ட் சைடு. ஓகே, இங்கே பூ மாதிரி நம்ம இருக்குது. ஓ, இதை வந்து நம்ம போட்டு தரலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து திறந்து பார்க்கலாம் இந்த டோரை. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை வந்து பார்க்கலாம். ஓகேங்க, பக்கத்தில் ஒரு டைம் ஓடுதுங்க. அந்த டைத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்கணுமாங்க? அதுக்குள்ளே முடிக்க முடியுமா அந்த வேலையெல்லாம்? ஓகேங்க, ரொம்ப டார்க்காக இருக்குங்க. லைட் போட்டுக்கிறேன். இந்த லைட் எரியறதுக்கு ஏரியாவே இருக்கலாமடா. ஓகேங்க, ஸ்ப்ரே எதுவும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரேயை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏஜென்சி அப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸ்ப்ரே வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்த ஸ்ப்ரேயை கொண்டு போய் அந்த பூவில் அடிக்கணுமோன்னு ஒரு டவுட். ஓகே, அடிச்சுட்டே நினைக்கிறேன். இல்லை, அடிக்க முடியலையே. எந்த சின்ன நம்ம வேறு எதாவது வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம அடுத்தடுத்து போயிட்டு அடுத்தடுத்து இருக்கிற டோர்லாம் திறந்து பார்க்கலாம். என்ன இருக்குது, எப்படி என்ன எதுன்னு. ஓகே, டக்குன்னு தரோடா. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேய் டக்குன்னு தான் துறையண்டா, டைம் ஓடுது பாடுறா. அவன் சொல்லுவான், டைம் ஓடுதுன்னா உனக்கு தானே பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? நீ தானே விளையாடுற, உன்னைய வச்சு தானே விளையாடிட்டு இருக்கியா? டேய் ஓகேங்க, இந்த டோரில் என்ன இருக்கு தெரியல. ஓகே, டக்குன்னு தர.
ஓகே 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 ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். ஓகே இது ஏதோ வித்தியாசமான ரூமா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரூமாக இருக்குமோ? ஆமாம். ஒரு லாக்கர் இருக்குங்க, லாக்கர் கண்டிப்பாக லாக்கர் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவன் ஏதோ சீட் மாதிரி இருக்குது. ரூம் இஸ் வெரி டார்க். அட ஏங்கடா சுகாய் சார் லைட் போட கண்டு தெரியும் போல இருக்கு. ரூம் இஸ் வெரி டார்க். ஓகேங்க. அது 96 94 86 83 இது நம்பரா? ரிவம்பர். ஓகே இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் தூரம் தூரம் இருக்குங்களா? ஓ இது பசில்ஸா? வாடா பாவிகளா, பசில்ஸ் வச்சுட்டு சோழியை பிடிச்சி விட்டீங்களே. ஓகேங்க, இந்த இடத்துல நம்மளுடைய மூளையை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். மூளையை யூஸ் பண்ணணுமா? இது சத்தரடா யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணுறது? இருங்க வரேன். ஓகே நம்மளுடைய இதை பார்க்கலாம். 96 94 86 83. ஸோ 96 94. ஸோ ஓகே இப்போ இந்த இதை திறக்கலாம். ஓகே திறந்தாச்சா? இப்போ 96 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ 96ல் எத்தனை மெடல் இருக்குது? 1 2 3 4 5 மெடல் இருக்குது. ஸோ 96ல் 5 மெடல் இருக்குது. ஸோ அது ஒரு நம்பர், அது ஒரு ஆர்டர். அப்புறம் 94. ஸோ 94ல் 2 மெடல் இருக்குது. அப்போ அது ஒரு நம்பர், அப்போ அது 2ஆம் நம்பர். அப்புறம் 86. ஸோ 86 இது 86 இருக்கா? 96. ஓகே 86ல் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 96. ஓ மை காட், எனக்கு ஒன்றும் புரியலடா டே. ஓகே இருங்க வரேன். 96ல் மொத்தம் வந்து 4 மெடல் இருக்குது. ஓகே ஸோ 96ல் மொத்தம் 4 மெடல், அப்போ 4. ஸோ அப்போ 94ல் வந்து 2 மெடல் இருக்குது. அப்போ அது 2. அப்புறம் 86 ஒன்று இருக்குது. 86ல் மொத்தம் 5 மெடல் இருக்குது. 3 4 5 86ல் மொத்தம் 5 மெடல் இருக்குது. அப்புறம் 83ல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 9 மெடல் இருக்குது. ஸோ 83ல். ஸோ அப்போ இதாங்க பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். 4259 இதான் பேட்டர்னு. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் வேணா வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் பட் நான் ஒரு நோட்டை வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்க்ரீனுக்கு இங்கிட்டு. ஸோ அதை வச்சு அந்த கணக்கை வச்சு நானே இப்போ கண்டுபிடிச்சேன். ஓகேங்க இப்போ நம்மளுடைய கணக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரு. ஸோ 4. ஓகே 4 தானடா போட்டேன். தப்பு. ஓகேங்க 4 தான் போட்டேன், பட் 4 சரியாக விட மாட்டேங்குது. ஓகே என்னங்க 4 சரியாக விட மாட்டேங்குது. ஓகே 4 அடுத்து வந்து 2 போடணும். ஓகே இருங்க அப்படியே வரேன். ஓகே இது வந்து ஆப்போசிட். ஸோ இங்கிட்ட ஒரு தடவை சுற்றி நம்பர் வச்சா அதுக்கு ஆப்போசிட் சுற்றி இன்னொரு நம்பர் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 எடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நான் இப்படி தான் சுற்றணும். ஓகேங்க 5வா? இப்போ நான் திருப்பி ஆப்போசிட்டில் சுற்றி 9ஆம் நம்பர் எடுக்கணும். என்னமா டிக்ஸ் பண்ணுறாங்க? ஸோ நைஸ். ஒரு பல போராட்டங்களுக்கு பிறகு எடுத்தாச்சு. ஓகேங்க இப்போ நம்ம கிடந்த ஸ்ப்ரே பாட்டிலோட இந்த இதை கலந்தடிச்சு நம்ம அதை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன். ஒரு வழியா பேட்டர்ன் நான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரிலாம் கஷ்டமான பேட்டர்லாம் ஓகேங்களா ராசா? இங்கே என்னமோ இருக்கே. சீனியரை டைப் பண்ணி பார்க்கலாம். டைம் இல்லை, மணி ஆகி போச்சு. ஸோ இப்போ போயிட்டு அந்த செடியெல்லாம் சோழியை முடிச்சிருவோமா? ஓகேங்க ஓகே இப்போ அந்த செடியெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே எங்கே ஒன்று இருக்குது. ஸோ போட்டு தள்ளுவோமா? சரி உன்னை எனக்கு போட்டு தர முடிய மாட்டேன். இதுதான் என்ன கன்றாவினே தெரியல. ஓகேங்க இந்த செடியை போட்டு தெரியாச்சு. ஸோ 12 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் இருக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற மொத்த செடியும் போட்டு தரணும் மாடே. இதெல்லாம் ஒரு ஆள் பார்க்குற வேலையாடாடே. கொஞ்சமாக நியாயமாக தான் பண்ணுறீங்களா? இதில் என்ன லாஜிக் இருக்குது? நான் ஒருத்த மட்டும் இவ்வளோ வேலையை பார்க்கணுமா? கேம் டெவலப்பரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட்டு சொதப்பி வச்சிருக்கேன். பரவாயில்ல, கேம் நல்லா இருக்கு. ஓகே ஏதோ ஒரு காயின் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ வேறு எங்கேயும் ஏதாவது இருக்காங்க? ஸோ அதை வேறு செக் பண்ணணுங்க. ஸோ இங்கிட்டு ஓகே இங்கே எதுவும் இருக்கக்கூடாது வேண்டிக்கும், பட் இருந்துச்சுன்னா இங்கே இதோட சூழலாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இப்போதைக்கு இங்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ இங்கிட்ட அந்த பூஞ்செடி எதுவுமே இல்லை. ஆனால் டக்குன்னு ஓடுறா, டைம் இல்லைடா. யாரும் 11 நிமிஷம் தானே இருக்குது. டக்குன்னு போ. ஓகே இதை முடிச்சாச்சு. அப்படின்னா இங்கிட்டு தான். ஓகேங்க இப்போ டேரெக்டாக போயிட்டு வேறு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு வந்துடலாம். வேமா ஓடுறா, வேமா ஓடு. நீ என்னதான் வேமா ஒன்றால் இவ்வளோ தான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கேன். நான் என்ன தான் பண்ணுறது? ஓகே ஸோ இங்கே ஒரு பூஞ்செடி இருக்குது. இதையும் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே பிளாஸ்ட் ஆல் டக்குங்க. அவ்வளோதான்டா. ஓகே 11 நிமிஷம் தான் இருக்குது. 11 நிமிஷம் கூட இல்லைடா இங்கே. ஓகே இப்போ டேரெக்டாக கீழே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கேம் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? ஸோ அங்கேயும் சில இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சோழியை போய் முடிச்சுட்டு வந்துடலாம். எழுத்தாப்பில் தயவு செஞ்சு அந்த சொட்டத்தில் மட்டும் வந்துடவே கூடாது. என்னடா கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க? கிரானிக்காவே பரவாயில்ல போல இருக்குது. ஓகேங்க இந்த இதையும் வந்து நான் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே சீக்கிரம்டா 10 நிமிஷம் தான்டா இருக்குது. அச்சோ சீக்கிரம் போ. டக்கு வேலையை பார்க்கணும். ஓகேங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன என்னடா அது? என்னங்க இது? இப்போ என்ன பண்ணி இந்த இடத்துல அடிக்குதுங்க. ஆயோ ஓகே எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட போகக்கூடாது. இன்னும் பக்கத்தில் நிறைய பூஞ்செடி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அழிச்சா தான் நம்மளால் அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை அப்படி தான் இருக்குமோன்னு ஒரு டவுட்டுக்கு தான் போகிறேன். கிட்ட போனதுக்கு எனக்கு போட்டு தலை பார்த்துச்சு. ஓகே இங்கே தான் இருக்கா? அவ்வளோதான் எதுவும் இல்லையடா ஒரு பாத்ரூமுக்குள்ள. லேடிஸ் டாய்லெட் வேறு. சரி விடுங்க. ஓகே இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ வேறு எங்கே போய் நான் என்னடா பண்ணணும் சொல்லுங்க கொஞ்சம் டக்குன்னு. ஸோ இங்கேயும் பூஞ்செடி இல்லை. ஸோ கைஸ் ஃபைனலி இங்கே ஒன்று இருக்குது. நான் இப்போ தான் கவனித்தேன். நல்ல வேலை ஒரு வேளை கவனிச்சேன். ஸோ இதோட சொல்லி முடிச்சிடலாம்.
ஓகேங்க இதோட சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் தாங்க மாட்டேங்க செத்துருச்சுங்க ஓகேங்க ஏதோ வினோதமான சவுண்டை கேட்டிருக்கான் ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு தம்பி ஜூஸ் சாப்பிடலாம் ஏங்க இப்போ எனக்கு உண்மையில சாப்பிட்டு தாங்க வாங்கணும் ஏன்னா நமக்கு ஹெல்த் இல்லை ஸோ எதாவது போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட முடியும் ஸோ நம்ம ஒரு காயின் போட்டு ஞாபகம் பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு தான் ஓகேங்க ஒரு காயின் தான் இருக்குது இப்போதைக்கு இதை வாங்கிக்கலாம் நல்ல வேலை இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் இதில் வச்சுருக்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொன்று வாங்கிக்கலாம் தம்பி இன்னொன்று வேண்டாடி ஓகேங்க இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி ஹெல்த் நீங்கள் ஏற்றுக்கலாம் அந்த கேமில் ஸோ ஹெல்த் இல்லாட்டி கண்டிப்பாக தோற்றுருவீங்க ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ஒரு டே வரணும்னா இப்போ நம்ம அந்த கேமில் ஸோ அந்த மரம் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஸோ இப்போ அதை எதாவது பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த மரத்தை எதாவது பண்ண முடியும் நம்புறேன் ஏய் மரமே என்ன தைரியம் இருந்தா நான் ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய பிள்ளை எப்படிக்கா அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே என்ன தைரியம் அப்படி பண்ணியிருப்பேன் அந்த பொண்ணுக்கு அவனை பழி வாங்க மாட்டேன் இப்போ பாரு உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் ஜாஸ்தி தூக்கி இதுக்கு போடலாம் தூக்கி போட அவ்வளோதான் வேற மாதிரி அவனை யாருக்கிட்ட டார்க் டிராகன் கேமிங் ஓகேங்க ஒரு லேத போய் அழிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் கிளம்பிடலாமா அச்சோ அச்சோ மீண்டுமா யாராவது என்ன காப்பாத்துங்க என்ன முடிஞ்சு போச்சு கேமும் ஓவரா ஸோங்க இப்போ வேணா இந்த கேமில் நம்ம தோத்துருக்கலாம் பட் நான் திரும்ப வருவேன் ஸோ இந்த வீடியோவில் திருப்பி நம்ம வந்து இந்த இதை சொல்லியாக முடிக்கலாங்க ஓகேவா ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பை சியோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ